ஆனால் இதற்கு மட்டும் வந்து ரஜினிகாந்த் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா தரப்புல நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதை தாண்டி விஜய் தான் சொல்ல சொன்னார், நம்ம தலைவர் அவர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி விஜய் சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க? தாமதமாக ஆதவ அர்ஜுனா சொன்னாலுமே சரியான நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் தரப்புலேருந்து ஒரு தகவல் ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ரஜினி சாரை பார்த்து தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், பட் அப்படிங்கிறத பரம ரசிகன் தவிர வெறின்னு சொல்லியிருக்காரு. இதே விஜய் பாஷா படத்தில் ஆல்பர்ட் தியேட்டரில் வந்து எப்படி பார்த்தாருங்கிறது எனக்கு தெரியும். நாங்கள் பத்திரிகை ஷோ போது விஜய் நாங்களாம் ஒன்றா இருந்து பார்த்த அந்த சம்பவம் இருக்குது. ஓகே, நிறைய படங்களை உதாரணத்துக்கு சொல்லிட்டே போகலாம். நம்ம எப்படி ரஜினி படத்துக்குன்னா விஜய் முன்னாடியே வந்துடுவார். தியேட்டரில் வந்து படம் பார்த்தார், ஆல்பர்ட் தியேட்டரில் வந்து நீங்கள் மாரியப்பன் இருக்காரு கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார், ஆல்பர்ட் தியேட்டர் மேனேஜர். ஸோ அங்கே வந்து படம் பார்த்தார். அப்போது ரஜினி அவர்களில் வந்து அவருடைய இந்த ஸ்டைல் மேனேஜ் இதெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணலாம். ரஜினி சார் மாதிரியே வரணும் தான் அவர் கூட இருந்த ஜெயராமன் என்கிற உதவியாளரே தன் பக்கம் வச்சுக்கிட்டார். 15 வருடங்கள் இந்த விஜய் வச்சுருந்தார். ஓகே, அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால தான் இப்போ ரெஸ்டடுன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ நல்ல நட்பில் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு விஜய் இது வரைக்குமே ரஜினி அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சும் எதுவுமே பேசலைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நிறைய மேடைகளில் ரஜினி அவர்கள் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச சம்பவங்கள் இருக்குது, தோளில் கை போட்ட சம்பவங்கள் இருக்குது. ரஜினி சார் ஒரு ஷீல்டு இதை கொடுக்கும்போது விஜய் மேடைக்கு வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் சம்பவமும் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல் இலக்கை நோக்கி வந்துட்டிங்கன்னா சில வழிமுறைகள் உங்களுக்குன்னு இருக்குது. ஒரு தலைவராக வரும்போது அந்த ஒரு பணிவு வரணும், ஒருங்கிணைத்து அதை கட்டிப்பிடித்து போகக்கூடிய அந்த அனுசரணை வேணும். அது மட்டும் கொஞ்சம் விஜய்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இருந்திருந்தால் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை நிர்வாகிகள் பேசுறது வாய்ப்பு இருந்திருக்காது, நடந்திருக்கே இருக்காது. ஸோ அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சாதாரண மாலை தொட்டு போகல, அதை வருதுன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து நீங்கள் தொட்டீங்க. அவருடைய விளைவுகள் என்னாச்சு? 5 நாளாக தாறுமாறாக தெறிக்க விட்டுச்சு. போஸ்டர் கண்ணாபுரம் தெறிக்க விட்டாங்க. உங்களுக்கு பத்திக்கிட்டே இருந்துச்சு. மதுரை ரசிகர் மன்ற போஸ்டர் ஒட்டவும் தான் அதனுடைய லீடு எடுத்து தான் கேப்ஷனாக லெட்டர் பேரில் சார் சொன்னார், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொன்னது அந்த லீடு தான். ரசிகர் மன்றத்தில் போஸ்டர் ஓட்டுனுடைய அந்த லீடு தான் ரஜினி சாரே போட்டார். அப்போ ரசிகர் மன்ற எந்தளவுக்கு மரியாதை ரஜினி சார் வச்சுருக்கேன் இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு. அதை